இன்னைக்கு நம்ம ரிவ்யூல பார்க்க போற படம் வித் லவ். இந்த படத்தை சௌந்தர்யா ரஜினிகாந்த், பசிலியன் நஸ்ரத், மகேஷ் ராஜ் பசிலியன் இவங்க சேர்ந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஹீரோவோட அக்கா அவரை காபி ஷாப்ல பொண்ணு பார்க்க அனுப்புறாங்க. பொண்ணை பார்க்க வராரு. பொண்ணை பார்த்து பேசும்போது தெரியுது அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, இவருடைய பழைய ஸ்கூல்ல இவருடைய ஜூனியர். ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசும்போது இவங்க ரெண்டு பேருடைய ஸ்கூல் லைஃப்ல இருக்கிற பிரேக்கப்ஸ், பாஸ்ட் லவோடைய பிரேக்கப்ஸை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுல நம்ம ஹீரோ அவருடைய பிரேக்கப்பை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோயினியும் அவங்களுடைய பிரேக்கப்பை பத்தி இவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுல நம்ம ஹீரோ வந்துட்டு ஸ்கூல் டைம்ல வந்துட்டு அனிஷாங்கிற ஒரு பொண்ணை வந்துட்டு முஸ்லீம்கார பொண்ணை வந்து லவ் பண்றாரு. ஒன் சைடா லவ் பண்றாரு. ஸோ அவங்க கிட்ட இவருக்கு லவ் சொல்ல தைரியம் இல்லாம கடைசியா ஆனுவல் டே அன்னைக்கு ஒரு வழியா சொல்லலாம் தைரியத்தை வர சொல்லும் போது அவருக்கு அங்க ஒரு ட்விஸ்ட் இருக்குது அவருக்கு அங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ஹீரோயினியும் அவங்க கிளாஸ்ல பாலாஜிக்கு ஒரு பையனை லவ் பண்றாங்க. ஸோ அவர்கிட்ட இவங்களுக்கும் அதே மாதிரி லவ் சொல்ல தைரியம் இல்லை. ஸோ இவங்க லவ் சொல்லாமலேயே பிரேக்கப் ஆயிடுது. ஸோ நம்ம ஹீரோயினி வந்துட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் ஒரு செலிபிரிட்டி. ஸோ அவங்களுடைய தாட்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஏன் ரெண்டு பேரும் போயிட்டு நம்மளோட பிரேக்கப்ஸ் ஆன லவ் அவங்க லவருங்க கிட்ட போயிட்டு நம்ம லவ்வை வந்து ப்ரொபோஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி ரெண்டு பேரும் கிளம்பி போறாங்க. நம்ம ஹீரோ வந்து அனிஷாவை மீட் பண்ணி அவரோட லவ்வை ப்ரொபோஸ் பண்றாரு. நம்ம ஹீரோயினியும் அவங்க எக்ஸ் லவர் மீன்ஸ் அவங்க லவ் பண்ண பிரேக்கப் பண்ண அந்த பாலாஜியை மீட் பண்ணி லவ் சொல்றாங்க. ஸோ இந்த பிட்வீன் கேப்ல நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினிக்கும் லவ் வந்துடுது. ஸோ ஃபைனலா இவங்க லவ் ப்ரொபோஸ் பண்றாங்க, இவங்களுக்கும் லவ் இருக்குது. ஸோ என்ன ஆயிடுச்சுங்கிறது படத்துடைய கிளைமேக்ஸ் ட்விஸ்ட். ஸோ கிளைமேக்ஸ்ல ஒரு நல்ல ஒரு ட்விஸ்ட், ஒரு ஹாப்பி ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. ஸோ படத்தோட டைரக்டர் வந்துட்டு மதன். நம்ம ஹீரோ அபிஷன் ஜீவந்த். இவர் வந்துட்டு டூரிஸ்ட் ஃபேமிலியில ஒரு குடிகார பையனா ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு. நம்ம ஹீரோயினி அனீஸ்வரா ராஜன் வந்துட்டு மலையாளியில நிறைய படம் பண்ணியிருக்கிறாங்க மலையாளத்துல. ஸோ தமிழ்ல சில படங்கள் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களை பார்க்க போனா எப்படி இருக்கிறாங்கன்னா ஒரு சச்சின் படத்துல ஒரு ஜெனிலியா மாதிரி இருக்கிறாங்க. பார்க்கணும் மியூசிக் வந்து சிஎன் ரோல்டன். அவருடைய இதுக்கு முன்னால இந்த VIP 2, பாப்பாண்டி இந்த மாதிரி படங்கள்லாம் போய் இந்த படம் கொஞ்சம் பெட்டரா மியூசிக் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் பேக்ரவுண்ட் ஸ்கூல்ல சூப்பரா பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த படத்துல வந்து ஸ்கூல் பீரியட்ல நடக்கிற சில ஸ்வீட்டான லவ் ஸ்டோரி, ஸ்வீட்டான லவ் பிரேக்கப்ஸ் அதை வச்சு ப்ரெசன்ட் பீரியட்ல அதை ரீப்ரசென்ட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா டைரக்டர் மதன் இதில் காமிச்சிருக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டா பார்க்க போனோம்னா நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதை புக்கு, அதை பலமுறை படித்த கதை புக்கு, அது திரும்பவும் லைப்ரரியிலிருந்து எடுத்து படிக்கும்போது என்ன ஒரு ஃபீல் கொடுக்குமோ, ஸோ அந்த ஃபீல் இந்த படத்தில் நமக்கு கிடைக்குது.